ஹாய் கைஸ், வெல்கம் டு விஜய் ஃபுட்ஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்னை டு சீரடி ட்ரிப் பார்க்க போகிறோம். எவ்வளோ பட்ஜெட்குள்ளே முடியுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். அங்கேருந்து இப்போ பேக் செக்இன் பண்ணிவிட்டு நம்ம போர்டிங் பாஸ் வாங்கிட்டு உள்ளே போக போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாண்ட் எங்கே இருக்கணும், ஏர்போர்ட்டுக்குள்ளே பேக் செக்இன் பண்ண இருக்கோம். ஸோ அங்கே லக்கேஜும் அந்த இடத்துலேயே கொடுத்துட்டு நம்ம போர்டிங் பாஸ் அங்கேயே வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் கவுண்ட்ரு. நம்ம இப்போ அங்கே போய் நம்ம பேக்கை கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஹேண்ட் லக்கேஜில் செக்இன் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஆதார் கார்டு அண்ட் போர்டிங் பாஸை இந்த கேமராவில் காமிச்சிட்டு உள்ளே போக போகிறோம். ஸோ அங்கே ஸ்கேன் பண்ணுவாங்க, நம்ம தான் அங்கே உள்ளே போகிறோமான்றதுனால ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அங்கே வெயிட்டிங் ஹால். நம்ம வெயிட்டிங் ஹாலில் இருந்து பார்த்துட்டு இங்கே லைட்டாக எங்களுக்கு கொஞ்சம் பசி அடிச்சுன்னு அப்படியே ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தாங்க. ஃபுட்டில் லைட்டாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பார்த்தா வியூஸ் செம்மையாக இருந்ததுங்க. நாங்கள் தங்கின இடம் பார்த்திங்கன்னா ஹோட்டல் சாய் பிளஸ். ஸோ ஹோட்டலில் நல்லா இருந்தது, 3 ஸ்டார் ஹோட்டல். ஃபுட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க எங்களுக்கு. ஸோ செம்மையாக இருந்தது, எல்லாமே ஓகே, நல்லா இதுவாக இருந்துச்சுங்க. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போனால் ஓகே நம்மளுக்கு. நாங்கள் நெக்ஸ்ட் தீம் பார்க் போனோங்க. அங்கே செக்இன் பண்ணிவிட்டு ரூம்ஸு போனோம்னா அங்கே ஒரு பர்சனுக்கு 471 இருந்துச்சு. ஆனால் போன செம்ம வர்த்தபிள்ங்க, அது சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. அதுக்குள்ளே இருக்க ஆல்மோஸ்ட் நாங்கள் 3 hours அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு டைமு. பட் கண்டிப்பாக அது ரியல் வர்த்தபிளாக இருந்ததுங்க எங்களுக்கு. அது நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மொத்தம் 4 ஷோஸ் இருக்குங்க. 4 ஷோஸ் ஒன்று ஒரு மாதிரிங்க, செம்மையாக இருந்துச்சு. இந்த ட்ராய் ட்ரெயின் மாதிரி இருக்குங்களா, இதுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா விதமான கோயில், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்ஸ் எல்லாமே அங்கே பார்க்கணும். மதுரை எல்லா கோயிலும் இருக்குது, அந்த மீனாட்சி அம்மன் டெம்பிள் எல்லாமே, மும்பையில் இருக்கிற சித்தி விநாயகர் எல்லாமே நம்ம பார்க்கலாம்.
சாய்பாபா தரிசனம் பார்க்க ஈவினிங் ஆகிடுச்சுங்க. ஸோ 6 மணி ஆகிடுச்சு. ஸோ வந்து சாய்பாபா தரிசனம் முடிச்சு ரூமுக்கு போயிடலான்னு வந்தோம். ஸோ சாய்பாபா தரிசனம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். கேட் நம்பர் 2க்கு தாங்க வந்திருக்கோம். வந்து இங்கே இருக்க அந்த இதெல்லாம் பார்க்க செம்ம ப்ளசண்ட்டாக இருந்ததுங்க. இதுதான் கேட் நம்பர் 2. ஸோ இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட சேஃப்டி திங்ஸை எல்லாத்தையும் நீங்கள் இங்கே லாக்கரில் லாக் பண்ணிக்கலாங்க. மோஸ்ட்லி நீங்கள் வந்து இங்கே மொபைல்ஸ்லாம் அலோடு கிடையாது. ஸோ நீங்கள் மொபைல் எல்லாமே இங்கேயே கவுண்டர் இருக்குது பாருங்கள். மொபைல் டோக்கன் போடுறதுக்கு 5 ருபீஸ் தாங்க ஆகும் சார்ஜஸ்ஸு. நீங்கள் போட்டுட்டு போகலாம். அதுதாங்க பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் அங்கே போயிட்டு உள்ளே அவ்வளோ லைனில் நின்றுட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடியே டோக்கன் போட்டு உள்ளே போகிறது தான் பெஸ்ட். ஏன்னா நாங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் டோக்கன் போடாமல் உள்ளே போயிட்டு அப்புறம் அங்கேருந்து பாதி லைன் உள்ளே போயிடுச்சுங்க. ஸோ வெளியே வந்துட்டு நம்ம வெளியே இருக்கிற பிளேசஸ் எல்லாம் பார்க்குறோம். ஸோ உள்ளே சாய்பாபாவை கும்பிட்டுட்டு வந்துட்டு வெளியே இருக்க எல்லா பிளேஸையும் பார்க்குறோம். ஸோ ஈவினிங் டைமில் ப்ளசண்ட்டாக அந்த சாய்பாபா தரிசனம் சான்ஸே இல்லைங்க. ஸோ சாமியை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்து சாப்பிட வந்தவங்க. சாமியை வந்து 2 ஹவர்ஸ்லேயே பார்த்து முடிச்சிட்டோங்க. அவ்வளோ ரஷ் இருந்ததுங்க. பட் மூவ் ஆகிட்டே இருந்தது. ஸோ நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தவங்க. வந்து பார்த்திங்கன்னா கடைங்கள்லாம் நிறைய இருக்குங்க. நம்ம என்ன வேணாமோ வாங்கிக்கலாம். ஸோ சாய்பாபா சிலை ஃப்ரேம் அதெல்லாம் கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப் தாங்க நிறைய. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபுல்லாக ஷாப் எல்லாமே ஸ்வீட்லேருந்து ஸ்டாச்சுஸ் வந்து ஃப்ரேம் சாய்பாபா ஃப்ரேம் கூட அங்கேயே இருக்குங்க. ஸோ வாங்கிட்டு ஃபுல் பண்ணிகிட்டே வந்தால் அங்கேருந்து பார்த்தா சாய்பாபா கோபுரங்க செம்மையாக இருந்ததுங்க அந்த லைட் வியூக்கு. ஸோ மார்னிங் மறுபடியும் ஒரு சாய்பாபா தரிசனம் பார்த்துட்டு டீயை குடிச்சிட்டு நல்லா ஜாலியாக 2 ரூபாய்க்கு டீயை குடிச்சிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ ஏர்போர்ட்குள்ளே வந்துட்டோங்க. இப்போ போய் பேகை செக்இன் பண்ண போகிறோம். இது சின்ன ஏர்போர்ட் தான். ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் ரொம்ப சின்ன ஏர்போர்ட்டுன்ட்டு. ஸோ பாருங்கள்,
ஸோ அங்கே சின்ன ஒரு ஷாப் ஒன்று இருக்குங்க. வேணும்னா நம்ம ஏதாவது பசி எடுத்தால் வாங்கிக்கலாம். பட் காஸ்ட் அதிகங்க ரொம்ப. ஒரு சமோசாவே 80 ருபீஸுங்க. இதுதாங்க வெயிட்டிங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். ஓவராலாக சீரடிக்கு போயிட்டு வர்றதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 8000 தாங்க ஆச்சு. நான் 1 மந்த் பிஃபோரே புக் பண்ணுங்களேன் எனக்கு இந்த காஸ்ட் வந்துச்சு. ஸோ நீங்கள் போகணுன்னா 2 டேஸில் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வர மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 10,000 இருந்தாலே போதுங்க. நீங்கள் போயிட்டு வந்துடலாம் சீரடிக்கு.